தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு இன்றைய காலை திருப்பலியை உபயம் செய்யும் குடும்பத்தார் ஜாக் பெனுவா ஆரோக்கியமரி, ஜேரோ லயான்ஸ் அதேல் குடும்பத்தார். இறைவன் இக்குடும்பத்தாரை நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும் இவர்களின் பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் இவர்களின் பேர பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். லியோனா மரி தெரேஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ஃபாப்ரு அப்ரகாம் சிந்தாதரி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ஃபாப்ரு சந்தனசாமி கித்தேரியம்மாள் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ஃபாப்ரு பெனுவா ஃபாப்ரு எழிலன் ஆரோக்கியதாஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ஒபேனாஸ் ஜெயில் ஒபேனாஸ் ரேன் ஜனின் சாம்போல் ஜார்ஜ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், திப்ராய் அந்தோணி முத்து திப்ராய் அந்தோணியம்மாள் ரோபி காணிக்கைதாஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், அலெக்சாண்டர் தமிழ் செல்வி குடும்பத்திற்கு புனித சவேரியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவர்களின் பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார்,
வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, புனித பிரான்சிஸ் சவேரியார் அவர்களுடைய விழாவை நாம் துவங்குகின்றோம். இந்த திருப்பலியோடு சேர்ந்து கொடியேற்றத்துடன் விழாவை நாம் துவங்குகின்றோம். புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆண்டவர் இயேசுவை குறிப்பாக இந்திய மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவை எடுத்து செல்ல வேண்டும், ஆண்டவர் இயேசுவை பற்றி போதிக்க வேண்டும், எப்படியாவது ஆண்டவர் இயேசுவிடம் மக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று முனைப்போடு வாழ்ந்தவர். ஊர் ஊராக சென்று அவர் பல இன்னல்களுக்கு நடுவே ஆண்டவர் இயேசுவை பற்றி போதித்தார். எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன், ஆண்டவரை போதிப்பேன், ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்வேன் என்று வாழ்ந்தவர் புனித சவேரியார். அவருடைய விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம், நவநாள் எடுத்து கொண்டாடுகின்றோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். புனித சவேரியாரை நமக்கு கொடுத்ததற்காக, இந்திய நாட்டிற்கு அனுப்பி வைத்ததற்காக, இந்திய நாட்டிற்கு அழைத்து வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாமும் புனித சவேரியாரை போன்று ஆண்டவர் இயேசுவை நம் வாழ்க்கையின் வழியாக ஆண்டவர் இயேசுவை எடுத்து சொல்வேன் என்கின்ற அந்த எண்ணத்தோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். இந்த விழாவை நாம் சிறப்பாக கொண்டாட இறைவன் நம்மோடு இருந்து நமக்கு துணை நின்று நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். எந்த ஒரு தடையுமில்லாமல் இந்த விழா சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியில் வேண்டி ஜெபிப்போம். தொடர்ந்து ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் பெருமன்னம் நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை
ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகில் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகில் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எரியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாட்டில் விளையும் நற்கனிகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையையும் மேன்மையுமாய் அமையும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 2-6 முடிய. ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாய் இருக்கும். நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையையும் மேன்மையுமாய் அமையும். அந்நாளில் சீயோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர். உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர். என் தலைவர் சீயோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவர். நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும் நெருப்பு தணலாய் ஓய்ந்து அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்த கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார். சீயோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடி வரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார். புகைப்படத்தாலும் கொழுத்த விட்டெறியும் நெருப்பின் ஒளிச்சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார். ஏனெனில் அனைத்து மாட்சிக்கு மேல் ஒரு விதான மண்டபம் இருக்கும். அது பகல் வெப்பத்தினின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 122, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய.
அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபொழுது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தி செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றனர். அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்கள். உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றபோது 100 தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 100 தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும்,
என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்குட்பட்டவன், என் அதிகாரத்துக்குட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு தாழ்ச்சி உள்ளவர்களாய் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தாழ்ச்சி என்பதுதான் எல்லா நற்பண்புகளுக்கும் தாயாக இருக்கிறது. புனித அகுஸ்தினார் மிக அழகாக சொல்லுவார், தாழ்ச்சி மட்டுமே விண்ணகத்தின் கதவை திறக்கக்கூடிய திறவுகோல் என்று சொல்லுவார். அத்தகைய தாழ்ச்சி மிகுந்தவர்களாய் வாழ நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே இந்த தாழ்ச்சியை பற்றிய தவறான புரிதல்களை நாம் கொண்டிருக்கிறோமா என்பது என்னுள்ளாக எழுகின்ற கேள்விகளுள் ஒன்றாக இருக்கிறது. தாழ்ச்சி என்பது என்னை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டிருப்பதல்ல. தாழ்ச்சி என்பது என்னை நான் குறுக்கிக் கொள்வதல்ல, என்னை ஒரு குறிப்பிட்ட வளையத்திற்குள்ளாக அடைத்துக் கொள்வதல்ல. மாறாக தாழ்ச்சி என்பது கடவுளை முன்னிலைப்படுத்தி அவரின் பின்பாக நின்று என் வாழ்வில் நடப்பவை அனைத்துமே இறைவனால் நடைபெறுகிறது என்று கடவுளை மையப்படுத்தி வாழ்வதுதான். அத்தகைய ஒரு வாழ்வு வாழ்ந்த ஒரு மனிதரினுடைய செயல்பாடை தான் இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். உலகில் இருக்கக்கூடிய வலிமையான படைகளை கொண்ட நாடுகளில் ஒன்று ரோமை நாடு. அந்த நாட்டிலே இருக்கிற 100 படை வீரர்களுக்கு தலைவராக இருந்தவர் தான் இந்த 100 தலைவர். அதனால்தான் அவரை 100 வீரர்களுக்கு தலைவன் என்று அவரை குறிப்பிடுகிறார்கள். அவருடைய அதிகாரத்திற்கு கீழாக 100 படை வீரர்கள் இருக்கிறார்கள். இயேசு கப்பர்நாகுமுக்கு செல்லுகிற பொழுது இந்த 100 தலைவர் இயேசுவை அணுகி வந்து, என்னுடைய மகன் உடல் நலமற்ற முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவருக்கு நீர் சுகமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்கிற பொழுது இயேசு அவரிடத்திலே சொல்லுகிறார், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்கிறார். இயேசு இந்த வார்த்தைகளை ஏன் சொல்லி இருக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது யூத மக்களிடையே ஒரு மனநிலை இருந்தது. யூதர்கள் பிற இனத்தாருடைய இல்லங்களுக்கு செல்லக்கூடாது என்கிற அந்த மனநிலை கொண்டிருந்த போதும் இயேசு வந்து உன் இல்லத்தில் வந்து உன் மகனை நான் சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஏன் இயேசு இந்த வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது 100 தலைவனிடத்திலே விளங்கிய அந்த ஆழமான நம்பிக்கையும் அந்த 100 தலைவனிடத்தில் இருந்த அந்த தாழ்ச்சியும் தான் அவனுடைய மகனுக்கு சுகத்தை பெற்று தந்தது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் 2ஆம் நாளில் பயணித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தாயாம் திரு அவை கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு, அந்த 100 தலைவனை போல இயேசுவிலே நீங்களும் நானும் ஆழமான நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய அன்றாட வாழ்விலே அந்த தாழ்ச்சி என்கிற குணத்தை நீங்களும் நானும் கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறது. புனித அகுஸ்தினார் மிக அழகாக சொல்லுவார்,
இந்த உலகில் எந்த மனிதராவது கிறிஸ்துவை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் 3 வழிகள் இருக்கிறது. 1, தாழ்ச்சியாக இருக்க வேண்டும். 2, தாழ்ச்சியாக இருக்க வேண்டும். 3, தாழ்ச்சியாக இருக்க வேண்டும். தாழ்ச்சி என்கிற அந்த ஒரு புண்ணியத்தின் ஏணியின் வழியாக தான் நாம் விண்ணரசை அடைந்து கொள்ள முடியும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் சற்று நேரத்திலே புனித சவேரியாரினுடைய கொடியை ஏற்றி அவருடைய பரிந்துரைக்காக அவருக்கு விழாவெடுக்க கொடியேற்றி இருக்கக்கூடிய அவருடைய வாழ்வும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களுள் முதன்மையான பாடம் தாழ்ச்சி நிறைந்தவராய் வாழ்ந்தது. ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்திலே வாழ்ந்திருந்தாலும், பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே மெத்த படித்தவராக இருந்தாலும், அவர் எப்பொழுது உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் என்ற அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை ஊடுருவிய போது, அவருடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை கண்ட பொழுது, அந்த தாழ்ச்சி என்கிற பண்பை அடிப்படையாக கொண்டு பல நாடுகளுக்கு சென்று நற்செய்தி பணி செய்பவராக மாறுகிறார். அவ்வாறு அவர் இந்தியாவில் வந்து அந்த நற்செய்தியின் விதைகளை தூவியதனுடைய ஒரு விளைவும் பயனும் தான் இன்று நீங்களும் நானும் ஆண்டவரிலே அகமகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சவேரியார் பல மொழிகளை கற்றவராக இருந்தாலும், திறம்படைத்த மனிதராயிருந்தாலும், தன் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை கடவுளை மட்டுமே முன்னிலைப்படுத்தியவராக வாழ்ந்து வந்தார். இயேசுவில் பிரியமானவர்களே, சிந்தித்து பார்ப்போம். புனித சவேரியாரை நினைத்து அவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நற்பண்புகளை நம் வாழ்விலே பிரதிபலிக்கத்தான் இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவரின் வழி சென்று இறைவனோடு நாம் இணைந்து கொள்ளத்தான் இந்த நவநாட்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய நாளின் முதல் நாளிலே சவேரியாரிடத்தில் இருந்த அந்த தாழ்ச்சி என்கிற பண்பையும், நூற்றுவ தலைவரிடத்தில் இருந்த அந்த நம்பிக்கையும் தாழ்ச்சியும் கொண்ட மனிதர்களாக நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். அத்தகைய உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமேன். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதாலே, புதிரான வாழ்வு எதிரானதாலே, பொலிவாக செய்வாயாண்டவரே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரணே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அருளான வாழ்வு இருளானதாலே, திரியாக எமையேற்றி வைத்தோம். திரியாக கருவி மெழுகாக உருகி, திரியாக கருவி மெழுகாக உருகி, பலியாக வைத்தோம் ஆண்டவனே, புது ஒளியாக மாற்றும் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே.
அன்பார்ந்தவர்களே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுவோம். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலந்தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் பிரான்சிஸ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு இறைவா, பல்வேறு தேவைகளோடும் விண்ணப்பங்களோடும் நன்றியோடும் இக்காலை பலியிலே இப்பலிபீடத்தை சூழ்ந்து மக்கு பலி ஒப்பு கொடுக்கிற எங்களின் பணியை கனிவோடு ஏற்றருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், குறிப்பாக இப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகிற அடியார்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் பாடி ஜெபிப்போம்.
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மித்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். மண்டபத்தில் இருப்பவர்கள் அங்கேயே இருக்கவும். நாங்கள் மண்டபத்திற்கு வந்து நம்மை தருவோம். பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த
அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அன்பார்ந்தவர்களே, இன்று மாலை 5:30 மணிக்கு நமது ஆலயத்தில் திருப்பலியும் சிறிய தேர் பவனியும் திவ்ய நற்கருணை ஆசீர்வாதமும் நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, புனித சவேரியார் விழாவை துவங்கி இருக்கின்றோம். திருப்பலி முடிந்தவுடன் கொடியேற்றத்துடன் நாம் விழாவை துவங்குகின்றோம். ஃபாதர் சொன்ன மாதிரி மறையுரையில் அருமையான ஒரு மறையுரை இல்லை? ஃபாதர் சொன்ன மாதிரி சவேரியார்கிட்ட இருந்த அந்த ஒரு நம்பிக்கை, அந்த தாழ்ச்சி நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் வேண்டி ஜெபிப்போம். இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம். புனித சவேரியார் அன்று எவ்வாறு அந்த மக்களோடு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல பகுதிகளுக்கு சென்று எவ்வாறு அந்த மக்களோடு இருந்து அவர்களை எல்லாம் ஆண்டவரிடம் அழைத்து வந்தாரோ, அதே போல இந்த நாட்களிலே புனித சவேரியார் நம்மோடும் இருந்து நமக்காக ஆண்டவரிடம் நமக்காக பரிந்து பேசி நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் பெற்றுத் தருவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த விழாவை கொண்டாடுவோம். இந்த நவநாட்களில் வருகின்ற எல்லா திருவழிபாட்டு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு ஆண்டவரின் ஆசிரை பெற்று செல்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் புனித சவேரியாரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
புதியதோர் பாடல் பாடுங்கள். அதுக்குத்தான் பார்த்தேன். புனித சவேரியாரே, புனித பிரான்சிஸ் 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 சவேரியாரே. நான்